أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம சூரா அல் அலக்ல 11வது வசனத்துல இருந்து அதற்கான விளக்க உரை நம்ம பாக்குறோம். அதுக்கு முன்னாடி இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் வசனங்களை வாசித்தவர்களாக நம்ம இன்ஷா அல்லாஹ் உள்ள போகலாம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أرأيت إن كان على الهدى أو أمر بالتقوى أرأيت إن كذب وتولى ألم يعلم بأن الله يرى كلا لئن لم ينتهي لنسفعا بالناصية ناصية كاذبة خاطئة فليدع ناديه سندع الزبانية كلا لا تطعه واسجد واقترب. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நீர் என்ன நினைக்கிறீர்? அவர் நேர்வழியில் நடந்தாலுமா அல்லது தூய்மையை மேற்கொள்ளும்படி ஏவினாலுமா? தடுக்கக்கூடிய இந்த மனிதன் சத்தியத்தை பொய் என்று தூற்றினால், மேலும் புறக்கணிக்கவும் செய்தால் அவனை பற்றி நீர் என்ன கருதுகின்றீர்? அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பது அவனுக்கு தெரியாதா? அவ்வாறென்று அவன் இந்த நடத்தையிலிருந்து விலகி கொள்ளவில்லை எனில் திண்ணமாக அவனது நெற்றி முடியை பிடித்து இழுப்போம். கடும் தவறிழைத்த பொய்யுரைத்த அந்த நெற்றியை அவன் தன் ஆதரவாளர்களின் கூட்டத்தை அழைத்து கொள்ளட்டும். தண்டனை தரும் வானவர்களை நாமும் அழைத்துக் கொள்வோம். ஒருபோதும் அவ்வாறில்லை. அவனுக்கு கீழ்ப்படியாதீர், மேலும் சஜிதா செய்வீராக, மேலும் உம் இறைவனின் நெருக்கத்தை பெறுவீராக. அல்ஹம்துலில்லாஹ். சோ நம்ம இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள்ல பார்த்த விஷயம், முதல் 5 வசனங்கள் முதலில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹியை இறக்குறாங்க. ஆரம்பத்திலே நமக்கு அறிவுறுத்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வி ஞானம் கல்வி ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் நமக்கு அறிவுறுத்தப்பட்டது. கல்வியினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கறது நமக்கு அறிவுறுத்தப்பட்டது. சரிங்களா? அதற்கு பிறகு 6வது வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை என்ன பண்றான்னா, இங்க அவர்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் வரம்பு மீறுதலை பத்தி சொல்லி அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மனிதனுடைய நிலையை பத்தி இங்க நமக்கு என்ன பண்றாங்கன்னா சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? சோ 11வது வசனத்துல இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நபரை பத்தி பார்த்தோம். யாரு? அபூஜஹல் அப்படிங்கிற ஒரு நபரினுடைய விஷயத்த பத்தி பார்த்தோம். அந்த அபூஜஹல் யாரு? அந்த அபூஜஹலுக்கு என்ன பெயர் கூறி அந்த மக்கத்து குறைஷிகள் அழைத்தாங்க அப்படிங்கிற பெயர் என்ன? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? அபூஜஹலுக்கு ஒரு பேர் சொல்லுங்க சிஸ்டர். அறிவாளின்னு சொல்லியது கல்வியின் அதுக்கு என்ன பேரு? ஓகே, அறிவாளி. ஓகே, அதுக்கு ஒரு பேர் சொன்னேன். அபுல் ஹக்கம். வெரி குட், மாஷா அல்லாஹ், எக்ஸலென்ட். அபுல் ஹக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவன் ரொம்ப பெரிய ஒரு அறிவாளி. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க கிட்டதான் போய் எல்லாருக்கும் அதற்கான தீர்வை தேடுவாங்க. அந்த அளவுக்கு அவன் ரொம்ப அறிவு பெற்றவனா இருந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க சொல்லப்படுது. சரிங்களா? இப்போ இந்த 11வது வசனத்துல நீர் பார்த்தீரா அவர் நேர் வழியில் இருந்து கொண்டும். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஹுதா அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஃபெமிலியரான வார்த்தை, நேர்வழி பெறுதல், நேர்வழி. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன கேக்குறான்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்க? சஜ்தா செஞ்சாங்க, அல்லாஹ்வை வணங்குனாங்க. அல்லாஹ்வை சிஸ்டர் ப்ளீஸ் உங்க சைடு மியூட் பண்ணிக்கிடுங்க.
அல்லாவை என்ன பண்றாங்க, வணங்குறாங்க. அது வந்து என்ன பண்றாங்க, சுஜூது பண்றாங்க. ஹரம்ல எல்லா மக்களின் முன்னிலையிலயும் அவங்க வந்து என்ன பண்றாங்க, ஓப்பனா அவங்க தொழுறாங்க. சோ அந்த சுஜூது பண்ணக்கூடிய நிலையில நம்ம நடந்த சம்பவங்களை போன வாரம் பார்த்தோம் இல்லைங்களா. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல என்ன கேக்குறான் அப்படின்னா, அவங்க வந்து யார் இந்த இடத்துல நேர் வழியில இருக்கிறாங்க அப்படின்னா, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நேர் வழியில இருக்கிறாங்க. அவங்க தொழுதுட்டு இருக்க, அவங்க சரியான பாதையில இருந்தாலுமா நீ வந்து என்ன பண்ற, அவங்கள வந்து என்ன பண்ற, தடுக்கிற. இந்த மாதிரி ஏன் அவங்கள நீ தடுக்கிற அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கேட்கிறான். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, அவ் அமர பித் தக்வா, அமர பித் தக்வா, அல்லது அவர் இறையச்சத்தை கொண்டும் ஏவியவாறு இருந்தும். இந்த இடத்துல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களதான் அல்லாஹ் சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அல்லாஹ்வை அவங்க சுஜூது பண்ணாங்க, வணங்குனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவர் நேர்வழியில இருந்தாலுமா நீ போய் அவரை தடுக்கிற, அவர் வந்து கழுத்துல பிடரியில வந்து நான் காலை வச்சு நசுக்குவேன்னு சொல்ற, அவர் நேர்வழியில தானே இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு என்ன பண்றான்னா சொல்லி காட்டுறோம். சரிங்களா. அடுத்து அவ் அமர பித் தக்வா, அல்லது தூய்மையை மேற்கொள்ளும்படி ஏவினாலுமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பணி என்னவாக இருந்தது, எதுவாக இருந்தது அப்படின்னா, நன்மையை ஏவக்கூடியவர்களாக, உண்மையை மக்களிடம் உரைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. சரிங்களா. அப்போ அவர் நேர்வழியில இருக்கிறாரு, அவர் இருக்கிறது மாத்திரம் இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மக்களையும் அவங்க என்ன பண்ணாங்க, தூய்மையை நீங்க மேற்கொள்ளுங்க, இறை வழியில வாங்க, உண்மையான மார்க்கத்தின் பக்கம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட அந்த வழியில இருந்தாலுமா நீ போய் அவர் அப்படி தடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அபூஜஹலை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இங்க இருந்தது. இந்த 11, 12வது வசனம். சரிங்களா. அவ் அமர பித் தக்வா. தக்குவா அப்படின்னாலும் நமக்கு தெரியும், ரைச்சுவஸ், அதாவது அல்லாவுக்கு பயந்தவர்களாக இருந்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், நீதியோட நேர்மையோட தூய்மையானவர்களாக நம்ம இருப்போம் இல்லைங்களா. அப்போ இந்த மாதிரி இவர் தக்குவாவோட இருந்தாலுமா, இவர்களோ தூய்மையான இறைவனை வணங்கினாலுமா நீ அவரை தடுப்ப அப்படிங்கிற ஒரு கேள்வியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூஜஹலை பார்த்து என்ன பண்றான்னா இந்த இடத்துல நமக்கு கேக்குறாங்க. அப்போ இந்த இடத்துல இந்த தக்குவா அப்படிங்கிற ஒரு விஷயம் யாரை குறிக்குது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அப்ப இது எதை காட்டுகிறது அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாலிஹானவர்களாக அவங்க இருந்தாங்க. அவர்கள் நீதியின் பக்கம், நேர்மையின் பக்கம், தூய்மையானவராக அவங்க என்ன பண்ணாங்க, தன்னை தானே அவங்க ஆக்கிக்கிட்டாங்க. பிற மனிதர்களையும் அதன் பால் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அமர பித் தக்வா. அப்போ இது எதை காண்பிக்கிறது என்றால், இவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முஸ்லிம். சரிங்களா. அவங்க இஸ்லாத்துல இருக்கிறாங்க. அவங்க இஸ்லாத்துல முஸ்லிமாக அவங்க இருப்பது மட்டுமல்லாமல் தன்னை தானே இம்ப்ரூவ் பண்றாங்க. அதாவது தன்னுடைய குணங்களை நெறிப்படுத்துவதற்கு, தன்னை தூய்மையானவராக ஆக்கிக் கொள்வதற்கு, தன்னை நேர்மையானவராக ஆக்கிக் கொள்வதற்கான முயற்சியை யாரு மேற்கொள்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி பண்றாங்க. அப்போ ஒரு சாலிஹானவர்களாக இருக்கிறாங்க, ஒரு முஸ்லிமானவர்களாக இருக்கிறாங்க, பிறருக்கு நன்மையை ஏவக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, தானும் நன்மையை கடைபிடித்து வாழக்கூடியதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர், சிறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை வணங்குகிறார்கள், இவை அனைத்திற்கும் உரித்தானவனாகிய அல்லாஹ் ஒருவனை என்ன பண்றாங்க, சுஜூது செய்யறாங்க. அப்போ இந்த இடத்துல யார் தடுக்கிறது, இவ்வளவு நல்ல மனிதர், நன்மையை ஏவக்கூடியவராக, தானும் நன்மையை கடைபிடிக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன பண்றாங்க, இந்த அபூஜஹலினுடைய ஆணவத்தின் காரணத்தினால அவங்க சுஜூது செய்யக்கூடிய அந்த நிலையில அவங்களுடைய அந்த அபூஜஹலுடைய ஆணவத்தின் காரணத்தினால அவங்களோட பிடரில அவனோட காலை வச்சு அவங்க நசுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை அவன் எடுத்தான். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேக்குறாங்க, இப்படிப்பட்டவரையா நீ வந்து இது பண்ற, இவ்வளவு நல்லது செஞ்சாலுமா நீ அவங்களை இப்படி பண்ணுவ. இன்னைக்கு வாழ்க்கையில நடக்கக்கூடிய அதிகப்படியான விஷயம் இதுதான். நல்லது செய்யக்கூடிய மனிதர்களுக்கு தான் அதிகப்படியான சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு உலகம் இது. வந்து நமக்கு ஒரு படிப்பினையாக இருக்கக்கூடிய வசனமாகவும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மனிதர், நேர்வழியில் இருக்கக்கூடிய மனிதர், தூய்மையை மேற்கொள்ளக்கூடிய மனிதர், அவர்கள் நன்மையை செய்தாலும் அவர்களை இழிவுபடுத்துவதற்கு, அவங்கள வந்து கேவலப்படுத்துவதற்கு என்று ஒரு கூட்டத்தார் இருந்து கொண்டேதான் இருப்பாங்க. ஏன்னா நம்மள சாதாரண மனுஷங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அவங்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டது என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் இது ஒரு படிப்பினையாக தான் நம்ம எடுத்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 13வது வசனத்துல
அவன் பொய்யாக்கி முகத்தை திருப்பிக் கொண்டான் என்பதை நீர் பார்த்தீரா? யார பொய்யாக்குனா இந்த இடத்துல? ஏன்னா இந்த இடத்துல அபூஜஹலை பத்தி தான் அல்லாஹ் அப்படி தொடர்ந்து பேசிட்டு வரான். என்னன்னா, தடுக்கக்கூடிய இந்த மனிதன் யாரு? அபூஜஹல். சத்தியத்தை தடுக்கக்கூடிய இந்த மனிதன் பொய் என்று தூற்றினால், மேலும் புறக்கணிக்கவும் செய்தால் அவரை பற்றி நீர் என்ன கருதுகிறீர்? இது எல்லாமே தெரியும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம், நபித்துவம் கொடுத்ததற்கு பின்புதான் இவங்களுடைய குணம் என்பது இவ்வளவு சிறந்ததாக, தூய்மையானதாக இருக்குதான்னு கேட்டா கிடையாது. உங்களுக்கு தெரியும், 40 வயதுக்கு முன்பு வரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி அந்த மக்கத்து மக்கள் கிட்ட போய் கேட்டா என்ன சொல்லுவாங்க? அவங்க ரொம்ப நீதியானவ, நேர்மையானவ, ரொம்ப சரியான முறையில செய்யக்கூடியவங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட போய் கேட்டாலும் அவங்க சொல்லுவாங்க, நீங்க எதுக்காக பயப்படுறீங்க? வஹி வந்தப்போ அவங்க பயப்படுவாங்க. போர்வை போத்துவீராக அப்படிங்கிற அந்த இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்ப அவங்க பயப்பட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க? அவங்க ஆறுதலான வார்த்தையில என்ன சொன்னாங்க? யாருக்காவது தெரியுங்களா? என்ன சொன்னாங்க? என்ன வார்த்தைகள் சொன்னாங்க? நீங்க இந்த உண்மையாளர், உறவினர்களை உறவுகளை விரும்பக்கூடியவர். உறவுகளை பேணுறீங்க, வேற அவங்க சுமைகளை சுமக்கிறீங்க, கவலைப்படுங்க, சித்திகாவும் அமீனாவும் இருக்கீங்க அப்படின்னு. மாஷா அல்லாஹ். சோ அப்போ நபித்துவத்திற்கு முன்பாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணாங்க? நபியை தயார் பண்ணிட்டாங்க. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தயார் பண்ணிட்டாங்க. அவங்க அவ்வளவு பர்ஃபெக்டான ஒரு குணமுடையவர்களாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏற்படுத்திட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். சோ அப்படிப்பட்ட இவரையே நீ தடுக்கிறீங்க ஏன்? இப்ப ஃபர்ஸ்ட் முதல்ல தடுத்தாங்க யாரு? அபூஜஹல். தடுத்தது மாத்திரம் இல்லாம என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா, அவரை விட்டும், யாரை விட்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும், அல்லாஹ்வினுடைய அந்த ஓரிரை கொள்கையை விட்டும் தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டான், புறக்கணிச்சிட்டான். புறக்கணிக்கிறதுனா என்ன? யார் அல்லாஹ்வையும் ரசூலை ஏற்றுக்கொள்ளாம நான் செய்யறதுதான் கரெக்ட், நான் வணங்குற தெய்வம் தான் கரெக்ட்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க பாத்தீங்களா, அவங்கதான் புறக்கணித்தது. இப்போ இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய உண்மையை அவங்க என்ன பண்ணல? ஏத்துக்கிடல. அவன் என்ன பண்ணா? தன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டான். அப்படியே பாராமுகமாக அவன் தன்னை என்ன பண்ணான்? நான் தான் பண்றது கரெக்ட்னு சொல்லி முகத்தை திருப்பிக்கிட்டு போயிட்டான். அப்ப இந்த இடத்துல கத்தப அப்படிங்கிறது என்னன்னா மறுப்பது, மறுத்தல் அப்படிங்கிறதுதான் கத்தப. சரிங்களா? ஒத்தவல்ல, ஒண்ணு மறுக்கிறான். எதை மறுக்கிறான்? அல்லாஹ்வாகி அவன் ஒரு இறைவன் அப்படிங்கிறத மறுக்கிறான். அவனால் அனுப்பப்பட்ட தூதர் இறுதி நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நபி அப்படிங்கிறதையும் மறுக்கிறான். சரிங்களா? இப்ப கத்தப அவன் மறுத்தான். மேல் இன்னொரு விஷயம் என்ன பண்ணான்? அவன் தன்னை திருப்பி கொண்டான். என்ன பண்ணா? டர்ன்ட் அவே, அவன் தன்னை திருப்பிக்கிட்டான். 2 விஷயம் பண்ணான். மறுத்தான். மறுத்தது மாத்திரம் இல்லாம தன்னை என்ன பண்ணா? அதுல இருந்து பாராமுகமாக திருப்பி கொண்டான். இப்ப எதுல இருந்து? நான் சொன்ன மாதிரி அல்லாஹ்வின் ஓரிரை கொள்கை, அதுதான் உண்மை அப்படிங்கிற விஷயத்துல இருந்து தன்னை அவன் திருப்பி கொண்டான். இப்ப அல்லாஹ்வுக்கு பயம் என்பதே இந்த இடத்துல கிடையாது. யாருக்கு? அபூஜஹலுக்கு. அப்ப அல்லாஹ் சொல்றான், இந்த இடத்துல நீ பாரு தக்லீ, அவன் என்ன பண்றான்? தன்னை திருப்பி கொண்டான், தன்னுடைய முகத்தை, அவனுடைய முதுகை, அவன் நல்ல விஷயத்துல இருந்து அவன் திருப்பி கொண்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் அவங்க நல்ல வழியில இருந்தாலுமா நீ அவங்கள தடுப்ப, அவங்க தூய்மையானவங்களா இருந்தாலுமா நீ தடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு என்ன சொல்றான்? அதை தடுக்கிறது மாத்திரம் இல்லாம நீயும் என்ன பண்ற? அந்த உண்மையில இருந்து உன்னை நீ திருப்பிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுல சொல்லி காட்டுறாங்க. 14வது வசனத்துல அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, நிச்சயமாக அல்லாஹ் அவனை பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா? அல்லாஹ் என்ன பண்றான்? அவனை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பது அவனுக்கு தெரியாதா? யாரை? அபூஜஹல மாத்திரமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் என்ன பண்றான்? கண்காணித்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு மரத்துல இருந்து ஒரு இலை விழுது அப்படின்னா கூட அது அவனுடைய நாட்டம் இல்லாமல், அனுமதி இல்லாமல் அந்த இலை கீழே விழுகாது. அதே போல ஒரு மனிதனுடைய மனதில் அவன் என்ன நினைக்கிறா அப்படிங்கறது கூட அறியக்கூடியவனா இருக்கான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இதுல நம்ம படிச்சிருக்கப்ப தெரியும், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நாட்டை விட்டு வெளியில வந்துருவாங்க, ஊரை விட்டு. மீன் முழுங்கிரும், அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ள இருப்பாங்க. அப்ப எத்தனை இரவுகள் தாண்டி அந்த ஆழத்துல அந்த நபி இருப்பாங்க, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மீனினுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உள்ளத்தில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத கூட தெரியக்கூடியவனா இருக்கிறான். கடல் அப்படிங்கிறது எவ்வளவு ஆழமான ஒரு விஷயங்கிறது யாருனாலையும் நிர்மாணிக்க முடியாத ஒரு ஆழம். சரிங்களா? அவ்வளோ டார்க். அப்ப அந்த ஒரு இருள், அந்த ஒரு ஆழம், அது மாத்திரம் இல்லாம அந்த மீன், அதுக்கப்புறம் அந்த மீனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த நபி, அந்த நபியினுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிறு இதயத்தில் இருக்கக்கூடிய நினைப்பு, அவங்க என்ன நினைக்கிறாங்கிற விஷயத்தை கூட அவன் அறியக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட இறைவன் இந்த மாதிரி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அபூஜஹல் என்ன பார்க்காம இருக்கிறான்?
அவன் நினைச்சிட்டு இருக்க, அவன் ஆணவம் கொள்றது, அவன் பெருமை கொள்றது, அவன் இந்த மாதிரி நபியை துன்புறுத்துறதெல்லாம் அல்லாஹ் பார்க்காம இருக்கிறானா அப்படிங்கறது அல்லாஹ் இந்த இடத்துல கேட்கிறான். நான் உன்னை பார்க்காம இருக்கிறேன் நீ நினைச்சிட்டு இருக்கியா நீ செய்யறது எல்லாத்தையும்? அப்ப என்ன சொல்றான்? அல்லாஹ் அவனை கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லி காட்டப்படுகிறது. கண்காணிக்கிறதுங்கிறது இந்த இடத்துல என்ன பாக்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு வார்னிங், ஒரு எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய விதமாக இருக்குது. இப்ப நம்ம குழந்தைங்க ஏதாவது ஒண்ணு செஞ்சிருச்சுன்னா, பண்ணு பண்ணு நீ என்ன வேணோ பண்ணுமோ பண்ணு, நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னா அது என்ன அர்த்தத்துல சொல்லுவோம்? நீ பண்ணு, உன்னை நான் பாரு, உன்னை நான் எப்படி உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு எச்சரிக்கை விடும் முகமா தானே இருக்கும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்றாங்க. சோ அல்லாஹ் என்ன சொல்றான்? நான் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு தெரியாதா? இந்த மாதிரி அல்லாவை வணங்கக்கூடிய நேர்வழிப்பட்ட இந்த மனிதர்கள் நீ தடுக்கிறியே, அதை நான் உன்னை பார்க்காம இருக்கேன் நீ நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு நீ பயப்படாம இருக்கிற, ஆனா நான் உன்னை கண்காணித்து கொண்டுதான் இருக்கேன். எதை கண்காணித்து கொண்டிருக்கிறான்? குல்லு ஷை, அனைத்தையும், இந்த உலகத்தில் படைத்திருக்கக்கூடிய எல்லாத்தையும். நம்ம கையில இன்னைக்கு நான் இது சின்ன ஒரு எக்ஸாம்பிள், நம்ம கையில இவ்வளவோ பாத்தீங்கன்னா இது இருக்குன்னு சொல்லுவோம், கை கழுவிட்டு சாப்பிடுங்க, ஏன்னா நிறைய இது இருக்கும், தேவையில்லாத பூச்சிங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறோம். அந்த மாதிரி நம்மளோட கண்ணுக்கு கூட தெரியாத விஷயங்கள் கூட என்ன செய்யுதுங்கிறதை அறியக்கூடியவனாக நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். இப்ப மறைவாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும், இந்த அபூஜஹலினுடைய ஆணவத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்த நான் பார்க்காம இருக்கிறேனா, நான் கண்காணிக்காம இருக்கிறேனா அப்படிங்கிற ஒரு விஷயம், இது நமக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பனையாக இருக்குது. இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் செய்யறோம், ஆனா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. நான் ஒரு தர்பியா இஸ்லாமியா அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கேன். அதுல பாத்தீங்கன்னா மைண்ட்ஃபுல்னஸ், அல்லாஹ் ஒவ்வொரு விஷயம் செய்யறதுலயுமே, நீ சமைக்கிறதா இருந்தாலும், பேசுறதா இருந்தாலும், நடக்கிறதா இருந்தாலும், உட்காரதா இருந்தாலும் அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் பாத்துட்டு இருக்கான், அல்லாஹ் இதுக்கு கணக்கு கேட்பான், அல்லாஹ் இதை கேட்பான், அல்லாஹ் இதை குறிச்சு வச்சிட்டு இருக்கான், அல்லாஹ் இதை குறிச்சு நமக்கு எல்லாத்துக்கும் இது கொடுப்பாங்கிற அந்த ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட என்ன பண்ணணும்? இருந்துட்டே இருக்கணும். ஏன்னா அனைத்தையும் அல்லாஹ் உற்று நோக்கக்கூடியவனாக இருந்து கொண்டே இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம. சோ இந்த இடத்துல அபூஜஹல் கிட்ட அவனை எச்சரிக்கும் விதமாக என்ன பண்றாங்கன்னா, அல்லாஹ் சொல்றான், நீ தொழுறதை தடுக்கிறியா, நீ ஆணவம் கொண்டு ஆடுறியா, நான் அதை பார்க்காம இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன், நான் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறேன். அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா, அல்லாஹ் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம். இது ஒரு பெரிய ஒரு த்ரெட்டு, ஒரு பெரிய எச்சரிக்கக்கூடிய ஒரு வசனமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க. சோ இதே போலதான் மற்ற மனிதர்கள். இப்ப இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்த பொழுது அதை தடுத்தான். அப்ப என்ன? அல்லாவை வணங்கக்கூடிய ஏதோ ஒரு நிலை, அவங்க சுஜூது பண்ணாங்க. இப்ப அல்லாவை வணங்குறதுல நிறைய இருக்கு. இப்ப நிறைய பேர் திக்ர் பண்ணலாம், நிறைய பேர் குர்ஆன் ஓதலாம், நிறைய பேர் ஏதாவது அல்லாவினுடைய பாதையில செலவு பண்ணலாம். இது எல்லாமே என்னன்னா அல்லாவை நினைவு கூறக்கூடிய, அல்லாவினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான வழிகளை தேடுறாங்க. ஆனா அதிலிருந்து தடுக்கக்கூடிய மனிதர்களும் நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு. நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, எவ்வளவோ வேலை இருக்கு, வீட்டுல சமைக்கிற வேலை இருக்கு, அதை பாப்பியா, உட்கார்ந்து தேவையில்லாம இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இந்த வசனம் ஒரு எச்சரிக்கை தரக்கூடியதாக இருக்குது. நம்ம படைக்கப்பட்டதே, நம்ம இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டதே அல்லாவை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான காரணத்திற்கு தான். யாரு கேட்டாலும் சொல்லுவோம். ஆனா நம்ம அதிகப்படியான நேரத்தை எதற்காக செலவழிக்கிறோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா அது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். அதனால அல்லாவினுடைய பாதையில யாராவது போறாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சேர்ந்து கூட்டமா ஒரு குரான் இது படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட நமக்கு இருக்கும். அப்ப எங்க நீங்க வேற அதுக்கு போய் நீங்க வீட்லயே படிக்க மாட்டீங்களா, நீங்க எல்லாம் சேர்ந்துதான் படிக்கணுமா அப்படின்னு அந்த மாதிரி தடுக்கக்கூடிய நிலையை என்ன பண்ணணும், நம்மளே கேட்டுக்கணும். இந்த மாதிரி அல்லாவினுடைய பாதையில போகக்கூடியவங்களை, வணங்கக்கூடியவங்களை நம்ம தடுக்க கூடாது. அப்படிப்பட்ட மனிதர்களுடைய செயல்களை அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கறத நமக்கும் ஒரு எச்சரிக்கையாக இதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். 15 கல்லா லஇல்லம் யன்தஹி லனஸ்ஃபஅன் பின்னாசியா, அப்படியல்ல அவன் விலகி கொள்ளவில்லையானால் நிச்சயமாக நாம் அவனுடைய முன்னெற்றி ரோமத்தை பிடித்து அவனை இழுப்போம். சுப்ஹானல்லாஹ். சோ இது என்னன்னா இது பயங்கரமான ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு வசனம், சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நடத்தையெல்லாம் நீ செய்யற, தடுக்கிற, ஆணவம் கொள்ற, ரொம்ப பெருமையா இருக்க, இந்த மாதிரி விஷயத்துல இருந்து நீ என்ன பண்ணல, சரியாயிக்கல, விலகிக்கல அப்படின்னா நிச்சயமா என்ன பண்றான் அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய முன் நெற்றி ரோமத்தை பிடித்து இழுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த இடத்துல சொல்றான், சரிங்களா? கல்லா இல்லை, லஇல்லம் யன்தஹி அவன் நிறுத்தவில்லை என்றால், யாரு? அபூஜஹல. அப்போ எதை நிறுத்தலாம்?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் இருந்து அவங்கள நிறுத்தாம உன்னை திருத்திக்கல அப்படின்னா லனஸ்வாம் நிச்சயமாக நாம் என்ன பண்ணுவோம், உன்னை இழுப்போம். நிச்சயமாக லனஸ்வாம்னா உன்னை டிராக், உன்னை இழுப்போம். எதை இழுப்போம் அப்படின்னு நாசியா. நாசியா அப்படின்னா நம்முடைய முன்னெற்றி. உங்களுக்கு வாட்ஸ்அப்ல எல்லாருக்குமே வந்து ஒரு போட்டோ அனுப்பியிருப்பேன். நான் இன்ஷா அல்லாஹ் இப்ப இந்த ஸ்கிரீன் ஸ்டாப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன் இது பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம். அப்போ இந்த இடத்துல நாசியா அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா நம்மளுடைய முன்னேற்றி. சரிங்களா, நம்மளுடைய முன்னேற்றி அப்படிங்கிறது தான் குறிக்குது. இப்ப இந்த பிக்சர் எல்லாருக்கும் தெரியுதுங்களா? தெரியுதுப்பா. ஓகே. சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய கலர்ல இருக்கு. ப்ளூ கலர், ரெட் கலர், கிரீன் கலர், அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒரு விதமான கலர், அதுக்கப்புறம் வந்து கீழே அது ஒரு பிங்க் மாதிரி லைட்டா. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மூளையில இத்தனை விதமான பகுதிகள் இருக்கு நமக்கு. சரிங்களா, இது நம்ம ரொம்ப அறிவியல் பூர்வமா சயின்டிபிக்கலா உள்ள போக வேண்டாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கு பாத்தீங்களா சின்னதா செரிபெலம் அப்படின்னு சொல்லிட்டு, அது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் அசைவுகளுக்கு தேவையான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுது. எப்படி கை காலெல்லாம் அசைக்கிறோம் நம்ம, அந்த சில பேர் பாத்தீங்கன்னா இந்த கையில வாதம் வந்துருச்சுன்னா கையே எடுக்க முடியாது, ஏன்னா அந்த செரிபெலம்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதுனால. இதே பாத்தீங்கன்னா ஆக்சிபிட்டல் லோப் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா, கலர் தெரியுறது, நம்மளுடைய நினைவுல நம்ம வந்து மனப்பாடம் பண்றது, இந்த எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது வந்து இந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடிய இந்த மூளை பகுதி. அதே மாதிரி பேரியட்டல் லோப் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த உலகத்துல நம்ம சுத்தி இருக்கக்கூடியவங்க நமக்கு என்ன உறவானவங்க, எந்த மாதிரி ரிலேட்டிவ் வந்து அவங்க கிட்ட நம்ம இந்த உலகத்துல நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கறது பகுத்தெரியக்கூடிய ஒரு பகுதியாக இந்த மேல இருக்கக்கூடிய அந்த சிவப்பு கலர்ல அதாவது அந்த விஷயம் இந்த ரெட் கலர்ல இருக்கு பாத்தீங்களா அது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெம்போரல் லோப் அப்படின்னா இந்த கீழே, அதாவது கன்னத்தை தொட்டு இருக்கு பாருங்க நடுவுல இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் பகுதி, அது பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம அடுத்தவங்க கிட்ட நம்மளுடைய அழுகை இந்த இதெல்லாம் வருது பாத்தீங்களா, அழுகிறோம் நம்ம இமோஷனலா இருக்கும் பாத்தீங்களா, அந்த விஷயங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பகுதி. ஆனா இந்த முன்னாடி இருக்கு பாருங்க நம்மளுடைய நெற்றி பகுதி பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெரிய பகுதி இருக்கு பாருங்க, ஃப்ரண்டல் லோப். அந்த ஃப்ரண்டல் லோப் அப்படிங்கிறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னெற்றி, ஃபோர்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, முன்னெற்றி. அந்த முன்னெற்றி பகுதியில நமக்கு கொஞ்சம் முடி இருக்கும் இல்லைங்களா, அந்த முன்னெற்றி பகுதியை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்துல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. நாசியா. நாசியா அப்படிங்கிறது என்னன்னா இந்த முன்னெற்றி பகுதி, இந்த ஃப்ரண்டல் லோப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றேன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த முடி இருக்கும் பாத்தீங்களா, அந்த முடியை பிடித்து நாம் இழுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? சுப்ஹானல்லாஹ். இதை நான் சும்மா ஜஸ்ட் இதை பத்தி நான் ஒரு லைட்டா போய் பாக்குறப்பவே ஒரு மூளை அப்படிங்கிறது நரம்பு மண்டலத்தால் ஆன ஒரு விஷயம். ஆனா அதை இத்தனை பகுதிகளாக கூறுகளாக இறைவன் பிரித்து ஒவ்வொரு பகுதிக்குமே வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை கொடுத்திருக்கான் அப்படிங்கிறப்போ அது ரொம்ப பிரமிப்பா இருந்தது எனக்கு. சுப்ஹானல்லாஹ், புகழ் அனைத்தும் இறைவனுக்கே உரியது அப்படிங்கிறதுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அத்தாட்சியாக வந்து இருந்தது. சரிங்களா, இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்றான் இந்த இடத்துல அப்படின்னா, இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முன்னெற்றி ரோமத்தை வந்து பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு எதற்காக அந்த முன்னெற்றி ரோமத்தை ஸ்பெசிபிக்கா குறிப்பிட்டு அவன் வந்து இழுக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணத்தை வந்து நம்ம இப்ப வந்து பார்க்கலாம். என்ன அப்படின்னா நாசியா அவன் வந்து தன்னுடைய முன்னெற்றி ரோமத்தை பிடித்து இழுப்பேன் அப்படிங்கிறத சொல்றான். சொல்லிட்டு ஏன் அப்படின்னா அந்த தன்வீன், அதாவது இந்த நஃப்சன் அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு தன்வீன்ல முடியுது. அப்ப என்னன்னா அவனுடைய அந்த முன்னெற்றி ரோமத்தை நான் ரொம்ப பலமாக பிடித்து இழுப்பேன். இப்ப நம்மளே பாருங்களேன், கோவத்துல நிறைய பேர்லாம் போட்டு மாட்டடிக்கிற மாதிரி அடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க நிறைய பேர். இப்ப அடிக்கிறப்ப இந்த மனைவிகள் எல்லாம் அடிப்பாங்க நிறைய கணவன்கள். அப்போ அவங்க எப்படி அடிப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த முடியெல்லாம் பிடிச்சு அப்படி இழுப்பாங்க. மெயினா பாத்தீங்கன்னா அதை முன்னாடி பிடிச்சு அப்படி இப்படி இழுப்பாங்க இல்லைங்களா. சோ அது எதற்காகனா அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் விதமாக அவங்க என்ன பண்றாங்க. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல என்ன சொல்லி காட்டுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முன்னேற்றி ரோமத்தை எதுக்கு பிடிச்சு இழுக்கிறேன் அப்படின்னா ரொம்ப பயங்கரமா கடுமையான முறையில வந்து நான் பிடிச்சு இழுக்கிறேன். அந்த இழுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத அடுத்த வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்றான். என்ன, நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்திஅ, தவறு இழைத்து பொய்யுரைக்கும் முன்னெற்றி ரோமத்தை. சுப்ஹானல்லாஹ். 1400 வருடங்களுக்கு முன்பாக அருளப்பட்ட இந்த வசனம் இன்னைக்கு சயின்டிபிக்கலா உட்கார்ந்து ப்ரூஃப் பண்றாங்க. என்ன ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி என்பது எல்லா பகுதியை பத்தி சொன்னேன், செரபலம், ஆக்கிபிட்டல் லோபு, பேரியட்டல் லோபு, டெம்போரல் லோபு, இதை பத்தி எல்லாம் சொன்னேன். ஆனா முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஃப்ரண்டல் லோபுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதனுடைய வேலை என்ன தெரியுங்களா,
ஒரு மனுஷன் பொய் சொல்றது, பாவம் செய்யறது, தான் செய்யக்கூடிய அந்த செயல்களை எல்லாம் மறைக்கிறது, இந்த மாதிரியான காரியங்களை செய்யக்கூடியது எது என்றால் இந்த முன்னெற்றி இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கக்கூடிய அந்த ஃப்ரண்டல் லோபுங்கிற அந்த மூளை பகுதி தான் அந்த பாவமான காரியங்களை செய்யக்கூடிய பகுதி. அப்போ இந்த அபுல் ஹக்கம் என்று அறிவாளி என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவன் செய்த பாவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் பொய் சொன்னான். எப்படி பொய் அப்படின்னா, இதுதான் உண்மையான இறைவன் அப்படிங்கறது தெரிந்தும், இவங்கதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று தெரிந்தும் தன்னுடைய ஆணவத்தின் காரணத்தினால அந்த உண்மையை அவன் என்ன பண்ணான், பொய் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்தல் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இந்த இடத்துல சொல்லி காட்டப்படுகிறது. அப்போ நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்திய, அவன் என்ன பண்ணா, தவறு இழைத்தான். தெரிந்தே என்ன பண்ணா, தவறு இழைத்தான். பின்ன என்ன பண்ணா, உண்மையான விஷயத்த பொய் உரைத்தான். அந்த காரணத்தினால் அவனுடைய முன்னெற்றி ரோமத்தை அவன் என்ன பண்ணா, பிடித்து இழுத்தான். அல்லாஹ் தண்டனை கொடுப்பதில் கூட எவ்வளவு தத்ரூபமா இருக்கான் பாருங்களேன். அவன் என்ன தப்பு செஞ்சானோ அதற்கு தகுந்தாற் போன்ற தண்டனையை கொடுக்கக்கூடியவனாக இருந்திருக்கான். புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. அவனை விட ஒரு ஒரு நுண்ணறிவாளன் அப்படிங்கிறது யாருமே அவனுக்கு இணை துணை கிடையாது அப்படிங்கிறது ஒரு சாட்சியாக நான் இந்த இடத்துல சொல்றேன். சோ நாசியா, இப்ப இந்த இடத்துல அந்த முன்னெற்றி ரோமத்தை என்ன பண்றான்னா பிடிச்சு இழுக்கிறான். நாசியத்தின் கேதிபத்தின், நாசியானா முன்னெற்றி. ஏன், அங்கதான் அவன் பொய் சொல்றது, அவன் பாவம் பண்றதுக்கான அந்த எல்லா நரம்பும் மூளையில அந்த இடத்துலதான் வேலை பண்ணுது. அதனால நீ அப்பதானே மறுத்த, அங்கதானே பாவம் செஞ்சவா அப்படின்னு அதை பிடிச்சி இழுக்கிறேன், உனக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்றான். இன்னொன்னு என்னது, கேதிபத்தின். கேதிபத்தினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொய் சொல்றது. கேதிபத்தின் பொய் சொல்லுதல். சரிங்களா? அப்போ அதனுடைய முன் நெற்றி அந்த இருக்கக்கூடிய அந்த மூளை பொய் சொல்லுவதற்கு, பாவம் செய்வதற்கான எல்லா வேலைகளையும் தெரிஞ்சே பண்ணிருக்குல்ல, அதனால நான் அதை பிடிச்சி இழுத்து அவனுக்கு நான் தண்டனை கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. சோ டெசிஷன் மேக்கிங், ஒரு தீர்மானம் எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மூளை பகுதி தான் நமக்கு எல்லா விதமான வேலையும் செஞ்சு கொடுக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மூளை பகுதி தான் நமக்கு என்ன பண்ணுதுன்னா செய்யுது. இப்போ இந்த மனிதன் யார், அபுஜஹல், நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா. நாசியானா முன்னெற்றியில இருக்கக்கூடிய அந்த மூளையோட சொல்ல கேட்டு பொய் எல்லா வேலையும் செஞ்சான், பாவம் செஞ்சான். கேதிபத் பொய் சொன்னான். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கேதிபத்னா பாவம் செய்தான். ஹாத்தியா அப்படிங்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அவன் இழுத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ பொய் சொல்றது, பாவம் செய்யறது எல்லாத்துக்காக தண்டனையா உன்னை நான் பிடிச்சி இழுப்போம். இழுத்துட்டு இதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கேதிபா அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பொய் சொல்றது. இதை அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹாத்தியா அப்படிங்கிறது என்னன்னா பாவம் செய்யறது. இப்ப இந்த டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா காதிபா ஹாத்தியா, இதை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அபூஜஹலை தான் இந்த இடத்துல குறிக்குது. எதுக்காக அல்லாஹ் இந்த வார்த்தையை பிரத்யேகமாக இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கான்? ஏன்னா அவன் அபுல் ஹக்கம் சொல்லிட்டு யாரு ரொம்ப எல்லா விஷயத்தையும் போய் அவங்க கிட்ட போய் கேட்பாங்க. ஒரு விஷயம் இப்ப ஏதாவது ஒருத்தவங்க முடிவெடுக்கிறாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் போய் இதை பத்தி கலந்து ஆலோசிப்பாங்கன்னா ரொம்ப அறிவுள்ளவங்க தான், ரொம்ப தீர்க்கமா நேர்த்தியா தெளிவா யோசிக்கக்கூடிய அந்த மனுஷங்க கிட்டதான் போய் ஒரு ஐடியா கேட்போம். அப்ப இவன் இந்த மாதிரி கேட்கறதுனாலதான் அல்லாஹ் இந்த வார்த்தைகளை இந்த இடத்துல பிரயோகப்படுத்திருக்கான்னா, அவன் முன்னட்டில பொய் சொன்னான், கேதிபா அவன் பாவம் பண்ணான், இதெல்லாம் பண்ணதுனால இந்த வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி அபூஜஹல் இப்படிப்பட்டவன், அவன் அபுல் ஹக்கம் கிடையாது, அவன் இந்த மாதிரி பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான், மிகப்பெரிய பொய்யன். இப்போ நாசியத்தின் காதிபத்தின் ஹாத்தியா, அவன் ஒரு மிகப்பெரிய பொய்யன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துல ஹாத்தியா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஹாத்தியானா பாவம் செய்தல், சின்னிங். காதிபா பொய் உரைத்தல், ஹாத்தியா பாவம் செய்தல். பாவம் செய்யறதுங்கிறதுல எப்படிப்பட்ட பாவம் பாத்தீங்கன்னா டெலிபரேட்டா, அதாவது தெரிஞ்சே செய்யறதுக்காக தான் என்ன சொல்லுவாங்க, நிறைய பேர் பாவம் செய்வாங்க, அதை தெரிஞ்சே இது பாவம்னு தெரிஞ்சே பண்றது பேரு ஹாத்தியா. சரிங்களா? ஆனா முஹ்தி அப்படிங்கறது அதுல இருந்து மருவி வந்திருக்கிறது தான். ஹாத்தியா என்பது தெரிந்தே ஒரு மனிதன் பாவம் செய்தல். ஆனால் முஹ்தி என்பது தன்னுடைய மறதியின் காரணத்தால் ஒருத்தன் பாவம் செய்யறான். வித்தியாசம் இருக்கு, வேறுபட்டு இருக்கு இல்லைங்களா? அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது. இப்ப ஹாத்தியா அப்படிங்கிறது அபூஜஹலுக்கு தெரிஞ்சிருக்கு, அவன் தெரிஞ்சே நான் அப்படிதான் பண்ணுவேன், ஏன் என்கிட்ட ஆணவம், என்கிட்ட பணம் இருக்கு, என்கிட்ட கல்வி இருக்கு, என்கிட்ட அறிவு இருக்கு, நான் தான் சிறந்தவன், அதனால நீ சொல்ற உண்மையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் தெரிந்தே பாவம் செய்த காரணத்தினால அது ஹாத்தியா. இதே இது ஒரு மனிதன் தெரியாம அறியாமல மறதினால செய்யக்கூடிய பாவத்தை முஹ்தி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஹாத்தியா தெரிந்தே செய்யக்கூடிய பாவம்,
முக்தி மறதியின் காரணத்தினால செய்யக்கூடிய பாவம். அப்போ முதல்ல இருக்கக்கூடிய இந்த ஹாத்தியா அப்படிங்கிற கூடிய மனிதன் அவன் செய்யக்கூடிய பாவத்திற்கு அவன் தான் பொறுப்புதாரி. இப்ப அவன் அல்லாட்ட போய் கண்டிப்பா பதில் சொல்லணும். ஆனா முக்தி அவன் செய்த பாவத்திற்கு அவன் பொறுப்பு கிடையாது. ஏன்னா அவன் மறதியில செஞ்சுட்டான், தெரியாம செஞ்சுட்டான் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரியாம செஞ்ச காரணத்தினால இதுக்கு அவன் பொறுப்புதாரி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க சொல்லி காட்டப்படுகிறது. இப்ப இதை எடுத்துக்காட்டு சொல்லணும்னா சூரத்துல் பக்ரால ஒரு வசனம் இருக்கு. ரொப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தனா. நம்ம பார்த்திருக்கோம். அந்த அஹ்தா யுஹ்தி அப்படின்னு பார்த்திருக்கோம். யுஹ்தி இஹ்தா ஹாதி அஹ்தனா யுஹ்தி இஹ்தா இப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது முக்தி அப்படிங்கறதுலதான் வருது. தெரியாம அறியாமையின் காரணத்தினால அவர் தவறு செய்து விட்டார் அப்படிங்கிற அந்த முக்தி அப்படிங்கிற இதுலதான் வருது. சோ அந்த இதற்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய அந்த ரெஸ்பான்சிபிள் கிடையாது, பொறுப்புதாரி கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. அதே போல சூரா ஹாக்கா அப்படிங்கறதுல 37வது வசனத்துல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெலிபரேட்டா தெரிஞ்சே நான் வேணும்னே பாவம் செய்யறேன் அப்படின்னு சொல்லி செய்யறது. சரிங்களா? சூரத்துல் பக்ரால முக்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும், சூரத்துல் ஹாக்கா அப்படிங்கறதுல அதாவது தெரிஞ்சே நான் வேணும்னே செய்யறேன் அப்படிங்கிறதுக்கு பாவத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இந்த வசனங்கள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அப்போ நம்மளுடைய அந்த முன் நெற்றியில இருக்கக்கூடிய அந்த மூளை பகுதி நாம் எது சரி எது தவறு என்பதை உணரக்கூடிய அளவிற்கான அறிவை அல்லாஹ் அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுத்திருக்கான். அப்படி இருந்தும் அந்த தவறை அந்த அபூஜஹல் செய்த காரணத்தினால அந்த இடத்தவே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பிடித்து இழுத்து என்ன பண்ண போய் நானு நரகத்துல போடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதே போல அல்லாஹ் சொல்றான், லா இல்லம் யன்தஹி லனஸ்ஃபஅம் பின்னாசியா. அவனுடைய முன்னெற்றி ரோமத்தை நான் பிடித்து இழுத்து என்ன பண்ணுவேன், இழுப்பேன்னு சொல்றான். எப்படி சொல்றானா, இந்த உலகத்திலும் அவனுடைய முன்னெற்றி ரோமத்தை இழுப்பேன், மறுமையில் அவனுடைய முன்னெற்றி ரோமத்தை இழுப்பேன். இப்ப நம்ம கேட்கலாம், ஓகே மறுமையில அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பான், அங்க பாவம் செஞ்சு அந்த மனுஷனை அவனுடைய அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த முன்னெற்றி ரோமத்தை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் நரகத்துல போடுவான். இங்க உலகத்துல எப்படி அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக பத்ரு போர்ல அபூஜஹல் எப்படி கொல்லப்படுவான் யாருக்காவது தெரியுங்களா? பத்ரு போரின் போது அபூஜஹல் எவ்வாறு கொல்லப்படுவான்? பத்ரு போர் யாருக்காவது தெரியுங்களா? பத்ரு போர் பத்ரு போரில் அபூஜஹல் எவ்வாறு கொல்லப்படுவான்? எனி ஐடியா? ஓகே, அவனுடைய தலை துண்டிக்கப்படும். சரிங்களா? அவன் ஆனா அவனுடைய கழுத்து ரொம்ப நீளமா இருக்குன்னு அப்பயும் அவன் பெருமை கொள்ளக்கூடியவனாதான் இருப்பான். சரிங்களா? அப்ப அவனுடைய சிறுவன் ஒரு பையன் ரபியா அப்படிங்கிற சிறுவனால கால் வெட்டப்பட்டு அவ கீழே விழுந்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, சோ அதுல மெயினா என்னன்னா அவனுடைய தலை துண்டிக்கப்பட்டு விடும். சரிங்களா? அபூஜஹலினுடைய தலை துண்டிக்கப்படும். அப்ப துண்டித்த அந்த தலையை கழுத்தோட வெட்டிடுவாங்க. அந்த துண்டித்த அந்த தலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட காமிக்கிறதுக்காக, இந்த அபூஜஹலினுடைய தலையை காமிக்கிறதுக்காக அவனுடைய அந்த முடி இருக்கு பாத்தீங்களா, அதை புடிச்சுதான் என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கிட்டு வருவாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வார்த்தை எவ்வளவு உண்மையானதாக இருக்குங்கிறதுக்கு இது ஒரு பெரிய உதாரணம். அப்போ அந்த இடத்துல பிடிக்கிறப்ப என்னன்னா அந்த முன்னாடி இருக்கக்கூடிய நெற்றி ரோமத்தை தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சு அந்த தலையை தூக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட காமிப்பாங்க, இந்த மாதிரி என் கொல்லப்பட்டு விட்டான். அப்போ நினைச்சு பாருங்க, நஃப்ஸம் பின் நாசியா ல நஃப்ஸம் பின் நாசியா, அவனுடைய முன்னெற்றி ரோமத்தை இந்த துன்யாவிலையும் அல்லாஹ் பிடிச்சி இழுப்பான், மறுமையிலையும் பிடிச்சி இழுப்பான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க சொல்லி காட்டப்படுகிறது. இப்ப சூரா ரஹ்மான்ல பாத்தீங்கன்னா 41வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், அதாவது அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி பாவம் செய்தவர்களை என்ன பண்ண முன்னெற்றி ரோமத்தை பிடிச்சு இழுத்தது மாத்திரம் இல்லாம அவருடைய கால்களையும் நாங்க என்ன பண்ணுவோம், இழுத்துட்டு போய் அவங்களை என்ன பண்ணுவோம், நரகத்துல நாங்க வீசுவோம். அப்போ அவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறிலிருந்து, தந்த பாவத்திலிருந்து, அந்த பொய் கூறுதிலிருந்து எவன் தன்னை திருத்தி கொள்ளவில்லையோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், அவனை அவன் பொய்யுரைத்த காரணத்தினால், பாவம் செய்த காரணத்தினால் அவனை அவனுடைய முன்னெற்றி ரோமத்தை பிடித்து இழுப்பதோடு மட்டுமல்லாமல் அவனுடைய கால்களையும் பிடித்து இழுத்து கொண்டு போய் எங்க போடுவோம், போய் நரகத்துல போடுவோம். இப்போ இந்த இடத்துல யாரை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அபூஜஹல், அதே போல அதே மாதிரியான பாவம் செய்யக்கூட அந்த மற்ற மனிதர்களுக்கும் உண்டான தண்டனை. சோ ஃபல் யதுஉ நாதிய. அப்ப இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, யாரும் என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல அல்லாஹ்வுக்கு யாரும் இணை வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க
நமக்கு சொல்லி காட்டப்படுகிறது. இது ஒரே ஒரு வசனம் தான். முன்னெற்றி ரோமம். ஏன் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நெற்றியில இருக்கக்கூடிய அந்த முடிய பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி, அதை எவ்வளவு தத்ரூபமாக அதை எல்லாத்தையும் அறிந்திருக்கக்கூடியவனாக இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு தான் அந்த ஞானம் என்பது தெரிந்திருக்கு. இப்ப இன்னைக்கு நம்ம அதை பாக்குறப்பதான் நமக்கு தெரியுதா, சுப்ஹான் அல்லாஹ், இந்த ஒரு வசனத்துக்கு அல்லாஹ் இப்படி ஒரு குறிப்பிட்டதை சொல்றான் அப்படின்னா அவன் எவ்வளவு பர்ஃபெக்டா நீதி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் நியாயமான முறையில நீதியான முறையில தீர்ப்பு கூற முடியாம போயிருவோம் இல்லைங்களா. யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க விடுங்கப்பா பரவாயில்ல, அதை ஒரு பெரிய தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிடும். ஆனா அல்லாஹ்வின் முன்னிலையில ஒரு சின்ன ஒரு அணு அளவு கூட எந்த ஒரு மனிதனும் தீங்கு இழைக்கப்பட மாட்டான். நீதி என்பது தவறாது அவன் கரெக்டா கொடுப்பான், பர்ஃபெக்டா. அதனால ஒரே ஒரு விஷயத்த மாத்திரம் நம்ம மனசுல எல்லாருமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நம்ம நிறைய மனிதர்களுக்கு நிறைய விதமான அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கு. அநீதி இழைக்கப்படாதவங்க யாராவது இருப்பாங்கன்னு கேட்டா கிடையாது. ஏதோ ஒரு விதத்துல தாயினாலேயோ தகப்பனாலேயோ இல்ல மாமியார்னாலேயோ மாமனார்னாலேயோ சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களாலேயோ வெளியே இருக்கக்கூடிய மனிதர்களாலேயோ குழந்தைகளாலோ அல்லது அரசாங்கத்தால ஏதோ ஒரு விதத்துல ஒரு மனிதன் சின்ன விதமான ஒரு அநீதி கூட இழைக்கப்பட்டிருக்கக்கூடியவனாக தான் இருக்கிறான். ஆனா அதை நினைச்சு அவன் வருந்தி இருப்பான், அழுதிருப்பான். ஆனா நல்ல ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க, அல்லாஹ்வினுடைய முன்னிலையில் அவன் தீர்ப்பு வழங்குவதில் மிகவும் நீதமானவனாக இருக்கிறான். அதுக்கு எந்த ஒரு மாறும் கிடையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்ம வச்சோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்களை லேசாக்கி வைப்பான். சோ அந்த படக்கூடிய அந்த கஷ்டத்திற்கான தீர்வாக நாளை நீதி நிலைநிறுத்தப்படும். அவன் ஒரு அணு அளவும் ஒரு மனிதனுக்கு என்ன பண்ண மாட்டான், அநீதி இழைக்கப்பட மாட்டாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த விசனத்தின் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம்னா தெரிந்து கொள்ளலாம். சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வை புகழ்வதற்கு நமக்கெல்லாம் முழு நேரமும் புகழ்ந்து கொண்டே இருந்தாலும் கூட நம்ம அதற்கான அந்த இது நிறைவடையாது. அப்படிப்பட்ட வல்லமை மிக்கவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிந்து அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்மள அல்லாஹ் ஆக்கி வைக்கட்டும். ஆமீன். அடுத்து பாத்தீங்கன்னா 17ஆவதுல ஆகவே அவன் தன் சபையோரை அழைக்கட்டும். என்ன பண்றான், எல்லா ஆணவமும் பண்றான், எல்லா அநியாயமும் பண்றான், தெரிஞ்சே பண்றான், நீ தப்பு அப்படின்னு தெரிஞ்சே பண்றான். அப்படிங்கிறப்போ அல்லாஹ் சொல்றான், ஓகே நீ திருந்தினால தப்பிச்சுக்குவ, திருந்தல அப்படின்னா நிச்சயமா உனக்கு தண்டனை இருக்குங்கிறத சொல்றான். எப்படிப்பட்ட தண்டனை கொடுப்பேன் அப்படிங்கறது இந்த இடத்துல சொல்லி காமிச்சுட்டு, ஓகே நீ இவ்வளவு ஆணவம் கொண்டிருக்கேல, இவ்வளவு பெருமை கொள்றேல, உன்னுடைய ஆட்களை நீ என்ன பண்ண அழைச்சுக்கோ. உனக்கு யாரெல்லாம் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களோ நீ அவங்களெல்லாம் என்ன பண்ண அழைச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். நாதுயா அப்படின்னா என்ன பண்றான்னா உன்னுடைய இந்த இடத்துல நாதுயா அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாவலன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அதாவது நீ யாரெல்லாம் இது பண்றியோ அவங்களெல்லாம் நீ என்ன பண்ணு கூப்பிட்டுக்கோ. சபையார் உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் நீ கூப்பிட்டுக்கோ, யார வேணா நீ கூப்பிட்டுக்கோ. இப்ப நாதி அப்படிங்கிறது என்னன்னா மெம்பர் ஆஃப் கவுன்சில். இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா யாரெல்லாம் உனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறியோ அது எல்லாத்தையுமே நீ அவங்களை என்ன பண்ணுனா கூப்பிட்டுக்கோ. இப்ப இந்த இடத்துல எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாதி தாருன் நதுவா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? தாருன் நதுவா ரஹீகல் மக்தூம் படிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது மக்களை தீர்ப்பு சொல்லக்கூடிய இடம். ஓகே, தீர்ப்பு சொல்லக்கூடிய இடம்ங்கிறத விட தாருன் நதுவா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மக்கத்து முஷ்ரிக்குகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து கலந்து ஆலோசனை பண்ணக்கூடிய ஒரு மன்றம், அது பேருதான் தாருன் நதுவா. சரிங்களா? அப்போ இந்த என்ன பண்றாங்க இந்த இடத்துல நாதுயா அப்படின்னா அந்த இடத்துல யாரெல்லாம் உட்கார்ந்து இந்த இடத்துல அபூஜகளை தூண்டி விட்டது அங்க சுத்தி இருக்கவங்க, போ நீ போய் மீதி நாங்க எல்லாம் பாக்குறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் நீ என்ன பண்ணு காலை வச்சு நசுக்கு, நான் பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணாங்க பேசி கலந்து ஆலோசிச்சு எல்லாம் முடிவு பண்ணி தூண்டி விட்டாங்க இல்லைங்களா. இப்ப இந்த நதுவா நாதுயா அப்படிங்கிறது என்னன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து பேசக்கூடிய அந்த அல்லாஹ் சொல்றான், இந்த அவங்க எல்லாத்தையும் நீ கூப்பிட்டுக்கோ, அவங்க தானே உனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, அவங்க தானே உன்னை எல்லாம் தூண்டி விட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் நீ என்ன பண்ண கூப்பிட்டுக்கோ, கூப்பிட்டு முடிவெடுக்கிற அந்த விஷயத்த எல்லாத்தையும் நீ கூப்பிடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அப்ப இதுவும் என்ன பண்ணனா அவர்களை எச்சரிக்கக்கூடிய ஒரு வசனமாக இந்த இடத்துல இருந்தது. இது உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நீ கூப்பிட்டுக்க, நீ எல்லாம் செய்யறல, நீ எல்லாம் பெரிய ஆளுன்னு சொல்றல, அவங்களையும் நீ கூப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இடத்துல யாரு சொல்றாங்க, உனக்கு யாரெல்லாம் ஆலோசனை கூறினார்களோ அந்த நாபி இந்த தார்மத்துவால இருக்கக்கூடிய அந்த மக்கத்து முஷிர்க்குகளை எல்லாத்தையும் நீ கூப்பிட்டுக்கோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். நாம நரக காவலாளிகளை விரைவில் அழைப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உனக்கு தெரிஞ்சால நீ கூப்பிட்டுக்கோ, நானும் என்னுடைய காவலாளிகளை கூப்பிடுறேன். இப்போ நரகத்தில் இருக்கக்கூடிய காவலாளிகள் மலக்குகள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? படிச்சிருக்கீங்களா சிஸ்டர்? யாராவது எப்படி இருப்பாங்க நரகத்தினுடைய காவலாளிகள் மலக்குகள்? சிரிக்கவே மாட்டாங்க, கொடுக்கணும்னு இருப்பாங்க. அவங்க காது கேட்காது. மாலிக்கள்
அவங்க வந்து என்னன்னா அவங்களுடைய உள்ள கருணை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இரக்கம் அல்லாஹ் என்பது எடுத்துப்பாங்க. இருக்காது. ரொம்ப கடுமையானவர்களாக இருப்பாங்க, ரொம்ப அவர் கொடூரமா கொடூரமா இருப்பாங்க. அவர்களுடைய உள்ளத்தில் கருணை என்கின்ற ஒரு விஷயத்தவே அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்னா கம்ப்ளீட்டா எடுத்துருவான். அவங்க வந்து அந்த மாதிரி, ஏன்னா அந்த இடத்துல போய் இறக்கப்பட்டு கருணை பார்த்துட்டு இருந்தோம்னா தவறு செய்தவர்களுக்கு எப்படி தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன். இன்னைக்கு நிறைய கொலைகள் நடக்குது பாத்தீங்களா, அதுல வந்து நிறைய ஒரு அப்சர்வ் பண்ணி ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம். நிறைய கொலையெல்லாம் பண்ணுவாங்க இன்னைக்கு, ஆணவ கொலை பண்றாங்க, நிறைய இடத்துல போய் வெட்டி இது பண்றதெல்லாம் சர்வசாதாரணமா ஊர்ல நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா. அப்போ அதை பாக்குறப்ப பிரமிப்பா இருக்கு எனக்கு. எப்படி ஒரு மனுஷன் வந்து வெட்டுறப்ப அவன் கத்துவான், என்னை காப்பாத்து, எனக்கு வந்து குடும்பம் எல்லாம் இருக்கு, எனக்கு குழந்தையெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம எப்படியோ கேட்போம் தானே. யாராவது ஒருத்தவங்க நம்ம அடிக்க வந்துட்டாலே அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளோட வீக்னஸ் எல்லாம் சொல்லுவோம், ஐயோ என்னை விட்டுருப்பா, எனக்கு குடும்பம் இருக்குப்பா, எனக்கு குழந்தை இருக்குப்பா. அதையும் மீறி என்ன பண்ணுவானா அந்த மனிதன் வந்து அந்த அருவாளோ இல்ல கையில வச்சுக்க கத்தியோ வச்சு அந்த குறிப்பிட்ட நபரை கொலை பண்ணுவான். இப்ப நான் ரொம்ப நிறைய பிரமிச்சிருக்கேன், எப்படி ஒரு இறக்கங்கிறதே அந்த மனுஷனுக்கு இருக்காதா. அப்புறம் தான் தெரிஞ்சுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நபர்கள் கொலை செய்யும் பொழுது தனக்கு இரக்கம் வந்து விடக்கூடாது என்பதற்காக நிறைய அண்ணனா மதுவை எடுத்துக்கொள்வாங்களாம், ஆல்கஹால் மதுவை வந்து குடிச்சிருவாங்களாம். குடிக்கிறதுனால என்ன பண்றான்னா அவனுடைய அந்த அந்த அவனுடைய அந்த நிலையை வந்து அவனுக்கு என்ன பண்ணுதுன்னா அந்த இடத்துல அவனுடைய நிலையிலே அவன் இருக்க மாட்டான், அப்படிதானே, தடுமாறிடுவான் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி கொலை செய்யக்கூடிய அதிகப்படியான பேர் வந்து தனக்கு இரக்கம் வந்து விடக் கூடாது என்பதற்காக என்ன பண்ணுவாங்க, மதுவை அருந்தக்கூடியவர்களா இருப்பாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, கண்டிப்பா மனிதர்களுக்கு உள்ளத்துல கொஞ்சமாவது என்ன பண்ணுவோம்னா கருணை என்கின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஏன்னா நான் ஒரு வசனத்துல படிக்கிறப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து என்ன பண்றான்னா கருணை அப்படி இந்த மர்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து 100 பங்கா வந்து படைக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு பங்கை தான் அந்த வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட அந்த பகுதியில அந்த ஒரே ஒரு சதவிகிதத்தை கொடுத்துட்றானா மனுஷங்களுக்கு, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விலங்குகள், மனிதர்களுக்கு. அப்போ அந்த அந்த ஒரு பங்குல இருந்து கொஞ்சமா அந்த தாய் தன் பிள்ளையின் மீது காட்டக்கூடிய அந்த இரக்கம், அந்த அன்புங்கிறது இங்க நமக்கு வெளிப்படுகிறது. புரியுதுங்களா. இப்போ மிச்ச 99% இரக்கமானவன் யாரு அப்படின்னா அல்லாஹ். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அல்லாஹ் வந்து மனுஷங்களுக்கு இடையில வந்து அந்த இரக்கம் 1% இருக்கு இல்லைங்களா. அப்போ அல்லாஹ் அந்த மாதிரி படைச்சிருக்கான் யாரு, அந்த மலக்குகளை, அந்த காவலாளிகளை, நரகத்துல இருக்கக்கூடிய காவலாளிகள் அங்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த மனிதர்கள் கத்தக்கூடிய அந்த நிலையை பார்த்து இறக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக அந்த மலக்குகளை அந்த மாதிரி பேட்டர்ன்ல எல்லாம் படைச்சிருக்கான். அது கூட எல்லாம் எவ்வளவு ஒரு தெளிவா கொடுத்திருக்கான் பாரு. அந்த இடத்துல இறக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாம என்ன பண்றாங்கன்னா ஆக்கிடுறாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த மலக்குகளை என்ன பண்றாங்க, அல்லாஹ் சொல்றான், நீ கூப்பிடு, உனக்கு தெரிஞ்ச உன்னுடைய தாருணத்வால இருக்கக்கூடிய நாவி மக்கள் எல்லாம் கவுன்சில் இது பண்றதுக்கு கூப்பிடு, நானும் என்னோட நிறைய காவலாளிகளை கூப்பிடுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க சொல்லப்படுகிறது. நம்ம முன்னாடி பார்த்தோம், என்ன பார்த்தோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூது செய்யும் பொழுது இந்த அபூஜஹல் வந்து போவான். பக்கத்துல போனோன்னா ஒரு விஷயம் 2 விஷயம் சொல்லுவான். என்ன, ஒண்ணு தன்னை சுத்தி நெருப்பு, பெரிய பயங்கரமான நெருப்பு குண்டம் வந்து அப்படியே மேல அடிக்குது. ஆனா அதுக்குள்ள நான் யார பார்த்தேன், கோரமான முகங்களை உடைய மான்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை கொடுப்பான். யார், அபூஜஹல். இது பயங்கரமா பார்க்கவே பயமா இருந்துச்சு. அப்போ அந்த பயம் கொடுக்கக்கூடிய அளவுக்கான தோரணையில தான் இந்த நரகத்தினுடைய காவலாளிகள் இருப்பாங்களாம். நல்லது பண்ணணும்னா அவங்களுடைய முகங்கள் பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய நம்மளே பார்த்திருக்கோம் வசனங்கள்ல, நல்லது செய்தவர்களுடைய முகங்கள் எப்படி இருக்கும். அதுக்காக அந்த மலக்குகள் வந்து தீமை செய்தவர்கள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல வரல. இந்த மலக்குகள் வந்து என்னன்னா அப்படிப்பட்ட தண்டனைக்கு தகுதியானவர்களாக இவங்க இப்படிதான் இருக்கணுங்கிறத அல்லாஹ் என்ன பண்ணிருக்கானா ஒரு ஏற்படுத்தி வச்சிருக்கான். இப்ப என்ன சொல்றா, ஜபானியா, ஆனா அவங்களே இங்கனால தோக்கடிக்க முடியாது. யார, இந்த கூட்டத்தை, இந்த குரூப்ப, யார, இந்த மலக்குகளின் நரகத்தின் காவலாளிகளான இந்த மலக்குகளை என்ன பண்ண முடியாது, உன்னால தோக்கடிக்க முடியாது. இப்ப ஜபானியா அப்படிங்கிறது இங்க எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பாதுகாக்கக்கூடிய, காட் பண்றது, செக்யூரிட்டின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அததான் வந்து இந்த ஜபானியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து குறிக்கிறது. இப்ப இந்த ஜபானியா அப்படிங்கிற வார்த்தை பாத்தீங்க அப்படின்னா ஜபூன். ஜபூன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பெண் ஒட்டகை. சரிங்களா, ஒரு நிமிஷம் சிஸ்டர். ஜபூன் என்பது ஒரு பெண் ஒட்டகை. அந்த பெண் ஒட்டகையினுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கும் பாத்தீங்கன்னா, அது வந்து என்னன்னா இட் டஸ் நாட் லெட் எனிபடி மில்கர். அதை வந்து பால் குடுக்கறதுக்கு வந்து யாரையுமே என்ன பண்ணாதுன்னா அனுமதிக்கவே அனுமதிக்காது. அது பயங்கரமா அப்படி கோவமா அதை பாதுகாக்குமா அந்த பெண் ஒட்டகை, ஜபூன் அப்படிங்கிறது. அப்ப ஜபானியா, ஜப்னியா அப்படிங்கிறது என்னன்னா அதை பாதுகாக்கிறது. இதுக்குள்ள யாரும் வந்துடக்கூடாது, இந்த எல்லையை தாண்டி, இல்ல இதை விட்டு நீ வெளியில போயிடக்கூடாதுங்கிற அளவுக்கு ஸ்ட்ரிக்டா வயலண்டா என்ன பண்ணுனா அதை பாதுகாக்குமா, காட் பண்ணுமா. சரிங்களா. இப்ப ஜபானியா அப்படிங்கிறது என்னன்னா பாதுகாவலர்கள். யாரு இந்த இடத்துல, இங்க நரகத்தினுடைய காவலாளிகளான மலக்குகளை இந்த இடத்துல குறிக்குது. அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
சனதஉ ஸபானியா, அவர்கள் மிகவும் பயங்கரமான முறையில வயலண்டா அவங்க பாதுகாக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அவங்கள வந்து ஆஹ் ஆஹ் விளக்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹிலாதுன் ஷித்ததுன், யார இந்த நரகத்தின் காவலாளிகளை எப்படி அல்லாஹ் விளக்குறான் அப்படின்னா, ஹிலாதுன் ஷித்ததுன், ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டஃப், பயங்கர கடுமையானவர்களாக, தன்னுடைய உள்ளத்தில் கருணை என்பதே இல்லாதவர்களாக இந்த நரகத்தின் காவலாளிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கான். அப்போ என்ன சொல்றான், அல்லாஹ்விற்கு இந்த நரகத்தினுடைய காவலாளிகள் மாறு செய்யவே மாட்டாங்க. நீ என்ன செய்ய, இவங்களுக்கு இந்த தண்டனை கொடு, இவங்களை இப்படி பாதுகா, இவங்களை பண்ணு அப்படின்னு சொல்ற விஷயத்த அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை செவிமடுத்து அதன்படி நடக்கக்கூடியவங்களாக தான் அவங்க இருப்பாங்கங்கிற ஒரு விஷயம் இங்க சொல்லி காட்டப்படுகிறது. இந்த இடத்துல எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பயத்தை நமக்கு ஏற்படுத்துது. கருணை, இந்த இடத்துல ஒரு இரக்கம், அந்த இடத்துல மன்னிப்பு அப்படிங்கறதே கிடையாது. ஏன்னா அல்லாஹ் கொடுத்திருக்கான் முன்னாடி, இந்த தவணைக்குள்ள இந்த காலத்துக்குள்ள நீ சரி பண்ணிக்கோ, இல்ல அப்படின்னா உனக்கு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத அங்க தெரியப்படுத்துறோம். சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூஜஹலுக்கு எவ்வளவோ விதமான எச்சரிக்கைகள் கொடுத்தும் அவனுடைய ஆணவத்தின் காரணத்தினால, பெருமையின் காரணத்தினால டெலிபரேட்டா தெரிந்தே அந்த பாவத்தை செய்தான். அவனுடைய அந்த பாவம் செய்த அந்த முன்னெட்டி ரோமத்தை பிடிச்சு இழுத்துட்டு போய் அவனை நரகத்துல நான் தள்ளுவேன், மறுமையில மாத்திரம் கிடையாது இம்மையிலும் அவனுக்கு அப்படிப்பட்ட தண்டனை தருவேங்கிறத அல்லாஹ் என்ன பண்ணானா நடத்தி காட்டுனான். அதற்கு பிறகு நீ உன்னோட ஆளுங்களை நீ கூப்பிடு, நானும் என்னுடைய காவலாளிகளை கூப்பிடுறேன், யாரு வந்து இந்த இடத்துல யார வந்து இது பண்றாங்க தண்டிக்கிறாங்கிறத பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லி காட்டப்படுகிறது. இறுதியான வசனம், கல்ல லா துத்திஉ வஸ்ஜுத் வக்தரிப், அவன் கூறுவது போல் அல்ல, அவனுக்கு நீர் கட்டுப்படாதி, உன் இறைவனுக்கு சுஜூது செய்து வணங்கி அவனை நெருங்குவீராக. இப்போ சுஜூது செய்வீராக, இந்த இடத்துல 2-3 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஃபர்ஸ்ட் அவனுக்கு நீ என்ன பண்ணாத, பயப்படாத, கீழ்ப்படியாத. யாருக்கு? அபூஜஹலுக்கு. என்ன சொல்ல வர அல்லாஹ், யாரெல்லாம் இறை வழியில் செல்லக்கூடிய மனிதர்களை தடுக்கிறாங்களோ, அவங்கள வந்து நிறுத்துறாங்களோ, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, பயப்படாதீங்க, கீழ்ப்படியாதீங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீ என்ன பண்ண, சுஜூது செய்யு. ரெண்டாவது விஷயம், நீ சுஜூது பண்ணு. மூணாவது விஷயம், நீ அதன் மூலம் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவீராக. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சுஜூது செய்யும் பொழுது அல்லாஹ்வினுடைய நெருக்கம் என்பது நமக்கு மிகவும் அருகில் இருக்கக்கூடியதாக இருக்குது. இப்ப இந்த சுஜூது பண்ற பாட்டுக்கு நம்ம பின்னாடி வருவோம். ஃபர்ஸ்ட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து, நபியே இந்த அபூஜஹலுக்கு நீ என்ன பண்ணாத, பணியாத, கீழ்ப்படியாத, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, நீ எனக்கு என்ன பண்ண, நீ என்ன சுஜூது பண்ணு, என் பக்கம் நெருங்கி வா, என்னுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான முயற்சி பண்ணு. வக்தரிப் அப்படின்னா என்னுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான வழியை நீ பண்ணு, என்ன பண்ணு, சுஜூது பண்ணு அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்ப யாராவது உன்னை சஜ்ஜிதா செய்வதிலிருந்து, என்னை வணங்குவதிலிருந்து உன்னை தடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பயப்படாம நீ என்ன பண்ணு, எனக்கு நீ வந்து சுஜூது பண்ணு, என்னை நெருங்கி வா. ஏன்னா நாம் படைக்கப்பட்டதற்கான நோக்கமே அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதுதான், அப்படிதானே? அதை பெற்றாலே நம்ம வெற்றி அடைந்தவர்களாக ஆகி விடுவோம். அப்ப அபூஜஹல் இங்கு எவ்வாறு குறிப்பிடப்படுகிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுடைய தண்டனை இங்கு குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. அதே போல அவன் வந்து இந்த பூமியிலிருந்து என்ன பண்ணான், அழிக்கப்பட்டு விட்டான் வேரோட. மறுமையிலும் அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்குது. சோ அப்படிப்பட்ட அந்த மனுஷனை என்ன பண்ணாத, பயப்படாத, அவன் அப்படியே ரிமூவ் பண்ணிடுவேன், நான் அவன் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவேன், ரொம்ப பயப்படுற அளவுக்கு பெரிய ஆள்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஊக்கமும் தைரியமுமாக இது இருக்கிறது. அல்லாஹ்விற்கு யாரெல்லாம் உன்னை அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல இருந்து தடுக்கிறார்களோ அவங்களுக்கு நீ பயப்படாத, கொஞ்ச காலம்தான், பார்த்துட்டேதான் இருப்பான் அல்லாஹ். ஆனா அல்லாஹ்வினுடைய அந்த சக்தியை கொண்டு அவன் எல்லாத்தையும் ஆகுமானதாக ஆக்கி வைப்பான். ஓ வஸ்ஜுது வக்தரிப், அப்ப நீ என்ன பண்ண, சஜ்ஜிதா செய்வீராக, இறைவனுக்கு நெருக்கமானவராக ஆவீராக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செஞ்ச, அவங்க சொன்ன ஒரு விஷயம் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீத். அதாவது ஒரு மனிதன் தான் சுஜூதில் இருக்கும் பொழுதுதான் இறைவனுக்கு மிகவும் நெருக்கமானவனாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லி காட்டப்படுகிறது. அதே போல இதுல 2 பெரிய கனெக்ஷன், ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கனெக்ஷன் இருக்கு முதல் வசனத்துக்கும் இறுதி வசனத்துக்கும். முதல் வசனம் என்ன, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், என்ன அல்லாஹ் என்ன சொல்றான், இக்ரா வாசிப்பீராக. அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகப்பெரிய அருளை பத்தி இந்த இடத்துல என்ன பண்றான், பேசுறான். பேசிட்டு இந்த இடத்துல என்ன சொல்றான், இறுதியா இருக்கக்கூடிய வசனத்துல வஸ்ஜுது வக்தரிப், நீ என்ன பண்ண, நீ இறைவனுக்கு சஜிதா பண்ணுவீராக, நான் உனக்கு இவ்வளவு பெரிய அருள் கொடை கொடுத்திருக்கேன்,
உன் மனசுல இருக்கக்கூடிய இந்த குர்ஆனினுடைய வசனங்கள்லாம் ஞாபகப்படுத்துறேன், நீ ஓது, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டு அந்த ஞானத்தை வற்புறுத்தி விட்டு இறுதியான வசனத்துல வஸ்ஜுது வக்தரிப், நீ சுஜூது பண்ணி அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக வா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லி காட்டப்படுகிறது. இப்போ இரண்டாவது மூன்றாவது அந்த மாதிரி வசனங்கள்லாம் அல்லாஹ் மனிதர்களை எச்சரிக்கிறான். இந்த மாதிரி இவங்க எல்லாம் பண்றாங்க, பயப்படாம இருக்கிறீங்க, பயப்படுங்க, பாவம் செய்யாதீங்க, பொய் சொல்லாதீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த இடத்துல சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் வந்து நம்ம பார்க்கலாம், என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுஜூது பண்ணும் பொழுது நம்ம அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சுஜூத் என்பது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம வந்து சஜிதால போயிட்டு அல்லாஹ் கிட்ட துவா கேட்டோம்னா நமக்கு அல்லாஹ் கபூல் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகைய முடிச்சதுக்கு பிறகு இதற்குன்னே தனியா சஜிதால போய் துவா கேட்கும். அது வல்ல. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அப்படி சொல்லி தரல. தொழுது கொண்டிருக்கும் பொழுதே ஒரு ரக்காயத்துக்கு 2 தடவை நம்ம என்ன பண்ணுவோம், சஜிதா பண்ணுவோம், அப்படிதானே? அந்த சஜிதாவில் நமக்கான தேவைகளை, பாவ மன்னிப்பை கேட்பதற்கான நிறைய துவாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நமக்கு கத்து கொடுத்துருக்காங்க. சோ அந்த நிலையில அல்லாஹ்வை அதிகமாக புகழ்ந்தவர்களாக, அதிகமாக பாவ மன்னிப்பு கோரக்கூடியவர்களாக இருக்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஃபோர்ட்ரஸ் ஆஃப் முஸ்லிம் அப்படிங்கிற ஒரு அந்த புக்ல இருக்கு. நீங்க சஜிதாக்கு போறப்ப என்னென்ன துவாக்கள் எல்லாம் வந்து ஓதலாம் அப்படிங்கிறத ஹதீத்ல வந்து பதிவாகி இருக்கக்கூடிய விஷயத்த வந்து அந்த புக்லயே இருக்கு. இப்ப நீ அந்த மாதிரிதான் நம்ம சஜிதால போய் என்ன பண்ணணும்னா கேட்கணும். ஆனா நிறைய பேர் என்ன பண்ணோம், தவறாக புரிந்து கொண்டு சஜிதாவிலே இருக்கு பாத்தீங்கன்னா சஜிதா சாஹு, அதாவது நம்ம தொழுகையில ஏதாவது தப்பு செஞ்சுட்டோம்னா அதுக்காக கேட்கிற சஜிதா ஒண்ணு இருக்கு. சஜிதா சுக்குர். இப்ப ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கேள்விப்பட்டோன்னே நடக்காத ஒரு விஷயம் நடந்தோம்னா நம்ம எந்த இடத்துல நிக்கிறோமோ அந்த இடத்துல அப்படியே டக்குன்னு கீழே சஜிதா போயிருது. அல்லாஹ்க்கு அப்பா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சஜிதாக்கு போறோம். அது வந்து சஜிதா சுக்குர். இன்னொரு சஜிதா வந்து நம்ம தொழுகையில பண்ணக்கூடிய சஜிதா. இந்த 3 சஜிதாக்கள் தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா தொழுகை தொழுகை முடிச்சதுக்கு பிறகு திருப்பி இதுக்குன்னே சஜிதால போய் நம்மளுடைய தலையை வந்து நிலத்துல வச்சு அல்லாஹ் கிட்ட வந்து துவா கேட்கிறோம். இது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நமக்கு கற்று தந்த வழி அல்ல. சரிங்களா? அதனால நீங்க கேக்குறீங்கன்னா இனிமேல் தொழுகைக்குள்ளேயே அந்த சஜிதா போகும் பொழுதே, அந்த தொழுகையில போகும் பொழுது என்ன துவா கேட்கணும் அப்படிங்கிறத நீங்க அதுக்கான மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு நீங்க அந்தபடி பண்ணீங்கன்னா அது சுன்னத்தான முறையில பண்ணி அதுக்கான அதிகமான நன்மைகளை நம்ம பெறக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல சொல்லி காட்டப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல யாரெல்லாம் குர்ஆனை கற்று அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி அதே போல அல்லாஹ்வுக்கு அவனுடைய கட்டளைகளுக்கு ஏற்றாற் போல அவன் கட்டுப்பட்டு இந்த விஷயத்தை தான் பின்பற்றுவது மட்டுமல்லாமல் மற்ற மனிதர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இந்த மனிதர்களுக்கு நிச்சயமாக எதிர்ப்பு என்பது வந்தே தீரும். அவர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய, வெறுக்கக்கூடிய, அவர்களை வசைபாடக்கூடிய ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப அவங்களுக்கு எல்லாம் நீங்க பயப்படாதீங்க. நீங்க நல்ல விஷயம் செய்யறீங்க அப்படின்னா அல்லாஹ் அதை கண்காணித்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப அவர்களை என்ன பண்ணுவான், அவங்க செய்யறது தப்பா இருந்தா நிச்சயமாக நம்மளுடைய பாதையிலிருந்து அல்லாஹ் அவர்களை விளக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா தைரியமாக அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதே போல அரகன்ஸ் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். அரகன்ஸ்னா என்ன? ஆணவம், பெருமை, தான் தான் பெரிய ஆளு. இதுல அல்லாஹ் வந்து இன்னொரு விஷயத்த நமக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மனுஷன் அல்லாஹ் கிட்ட துவா கேட்காம இருக்கிறதுங்கிறதுமே மிகப்பெரிய ஆணவம் அப்படிங்கிற ஒரு விஷயம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா தொழுவாங்க, அப்படியே டக்குன்னு முடிச்சுட்டு எந்திரிச்சு போயிருவாங்க, துவா கேட்கவே மாட்டாங்க. துவா அப்படிங்கிறது என்னன்னா, எனக்குதான் எல்லாமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா நடந்துட்டு இருக்குல்ல, அல்லாஹ் நாடுனது நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் துவாவே கேட்க மாட்டாங்க. இந்த துவா கேட்காம இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய அரகன்ஸ், ஆணவத்துல வந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு இங்க சுட்டி காட்டப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ். சோ கல்வியினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொண்டு அதன்படி நம்மளுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. சோ ஒரு சின்ன ஒரு பயான்லயுமே நான் பார்த்த கிளிப்பு, அல்லாஹ் கொடுத்துட்டு நமக்கு அருள் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலயும் கண்டென்ட்மெண்ட், மன திருப்தியோட நம்ம இருக்கணும். 2 விஷயத்தை தவிர. ஒண்ணு, நம்ம கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய மார்க்க கல்வியை குறித்து நம்ம என்ன பண்ண மன போதும், இவ்வளவு படிச்சுட்டோம்ல அல்ஹம்துலில்லாஹ் போதும், இந்த குர்ஆன் 30வது ஜூஸ் மாத்திரம் முடிச்சிட்டேன்னா போதும், நான் நபி வரலாறு முடிச்சிட்டேன்னா போதும், நபிமார்கள் வரலாறு முடிச்சிட்டேன்னா போதும் அப்படிங்கிறது கிடையாது. கண்டென்ட்மெண்ட் அப்படிங்கிறது நிறைவு, மன நிறைவு, திருப்தி, அதுல போதும் அப்படிங்கிற அந்த மனசு அந்த இதுல இருக்கக்கூடாது. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வை வணங்குதல். நம்ம வர்ஷிப் அல்லாஹ்வை வணங்குறோம் பாத்தீங்களா? இப்ப தொழுகிறதுல போதும், நான் பருது மாத்திரம் தொழுதுட்டேன் அப்படின்னு இல்லாம அதிகப்படியான சுப்ராகேட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க, நஃபில் அப்படிங்கிற விஷயத்தையும் சுன்னத்துக்களையும் அதிகமாக நம்ம வந்து என்ன பண்ணணும், தொல்லக்கூடியவங்களா இருக்கணும். அதுல வந்து போதும் அப்படிங்கிற அந்த மனசு இல்லாம நம்ம இருக்கணும். மற்ற எல்லா விஷயங்களிலுமே நம்ம வந்து கண்டென்ட்மெண்டோட, மன நிறைவோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிந்து கொள்ளணும். சோ யாருக்கும் பயப்பட வேணாம். அல்லாஹ்வுக்கு அதிகமாக சுஜூது செய்யுங்க, வணங்குவோம். நம்ம வணங்கி அல்லாஹ்வின் பாதையில செல்லக்கூடியவர்களாக ஆக்கி
நம்மளுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து நாளை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய கூட்டத்துல மோமின்களோட கூட்டத்துல சாலிஹீன்களோட கூட்டத்துல நாமும் ஒருவராக இருக்கணும் அப்படிங்கறது துவாவாக செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.